ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இது இருக்க போகுது. அது என்னங்க தீமைன்னா 10ல் சனி வரப்போகுது. ஸோ 10ஆம் இடத்து சனி வேலை பலுவை கூட்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய வேலை பலு கூடும். ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்து உங்களுடைய வாயை பிடுங்கிட்டு இருக்கு. சக பணியாளர்கள்ட்ட நீங்கள் பேசும்போதே எச்சரிக்கையாக தான் பேசணும். உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட எச்சரிக்கையாக தான் நீங்கள் பழகணும். ஏற்கனவே பல கெடுபிடிகள் உங்களுடைய ராசியில் இருக்குது. மார்ச் 6ல் சனியும் வேற 10ஆம் இடத்துக்கு வரும்போது நெருக்கடிகள் அதிகமாகக்கூடிய நேரம் இது. பிப்ரவரி 21ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி கும்பத்தில் உள்ள சனியோட போய் சேரும். பிப்ரவரி 21லேருந்து மார்ச் 6 வரைக்கும் மிகுந்த எச்சரிக்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பீரியடாகவும் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 9ஆம் இடத்துல 6 கிரகங்கள் நிற்குது சூரியனோட சேர்ந்து. அப்போ பல விதத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது எதையும் வரவிடாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு கிரகம் இருக்குது. அது குரு. குரு வக்ரம் பெற்று உங்கள் ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட அந்த குருவோட பார்வை இந்த கிரகங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் குரு மந்திரங்கள் உச்சாரணம் செய்கிறது மூலிமா பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அதுக்கு குரு வழிபாடு மிகவும் உதவும். ஸோ இந்த 10ஆம் இடத்து சனி வேலை பலுவை கூட்டினாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல அந்த சனியோட உச்சம் பெற்று நிற்கும்போது சில பல நன்மைகளும் அது ஏற்படும். உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறது மூலியமா சில யோகங்கள் அமையலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வேலை பலு கூடும். வேலைக்கேற்ற லாபம் இல்லைன்ற ஒரு புலம்பலும் தோங்கும். ஆனால் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு, பல்வேறு ஆர்டர்ஸ் உங்கள் கையில் குவியலாம். அதன் மூலிமா எதிர்காலத்தில் இத்தனை பணங்கள் வரலான்னு ஒரு கணக்கீடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால நீங்கள் தொடர்ச்சியான ஒரு வேலையில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அது சற்று மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் கூடக்கூடிய நேரம். ஏன்னா இப்போ அஷ்டம செவ்வாய் இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை விடுறது மூலிமா சண்டைகளும் கலகங்களும் தோன்றிக்கிட்டே இருக்கும். இது 9க்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் கட்டுப்படும். மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மனமகிழ்ச்சியோட உறுப்பினர்கள் இருக்கிறத நீங்கள் உணரவும் முடியும். அப்பாவுடைய உடல்நலன், அம்மாவுடைய உடல்நலன் ரெண்டுத்துலேயுமே கவனம் வேணும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு தலைவலி தோன்றும். குழந்தைங்களுடைய போக்கில் கவனம் வைக்க வேண்டியது அவசியம். மார்ச் 6க்கு மேலே அவங்களுக்கு பிடிவாதங்கள் அதிகமாகலாம். அதே சமயம் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க நாட்டம் அதிகமாகலாம். அதை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. திருமண பருவத்தில் உள்ள மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த மாதம் வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். இளைய சகோதர சகோதரிகளால் பிப்ரவரி 21க்கு மேலே ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி, வாராகி, பிரத்யங்கரா தேவி.